ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி விளாக் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷாத்தோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். 7th பர்த்டே இன்றைக்கி வருது. ஸோ January 22 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். சரி, தம்பிக்கு வந்து லாஸ்ட் 1 வீக்காக லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருப்பேன் 1 வீக்காக வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு சடனாக வந்து தம்பி நான் ஸ்கூல் போய் ஆகணும், அடம் பிடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்ட்டாங்க. சரி ஓகே, ஸ்கூல் போட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்லேயே சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லேயே ஒரு மேக்னா சில்க்ஸ்லேயே அங்கே போய் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ட்ரெஸ் வந்து பிஃபோர் நைட்டு தான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நான் வந்ததுக்கப்புறமா கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 7th பர்த்டே. ஸோ 7 கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸில் தீம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஸ்பான்ச்சாக எடுத்து குக் பண்ணி பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக 7 o'clock ஆரம்பித்தேன். 12:30 ஆயிடுச்சு. 12:30க்கு வந்து விப்பிங் க்ரீம் க்ரம் கோட் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. அந்த டே ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை. மிட் நைட் வரைக்கும் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஏர்லி மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தம்பி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு அவனுக்காக ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சிட்டு விஷ் பண்ணிவிட்டு தம்பி வந்து ஃப்ரெஷ்ஷப் கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பார்த்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிற ஒர்க் எல்லாமேனு. நான் வந்து கொஞ்சம் தம்பிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கேசரி பிடிக்கும் தம்பிக்கு. ஸோ தம்பிக்காக பைனாப்பிள் வந்து கேசரி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணி கிரேவி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சேம் லஞ்சுக்கும் வந்து சேமாக தான் சப்பாத்தி தான் கேட்டாங்க. அதனால் சப்பாத்தி போட்டு கொடுத்தாச்சு. கேசரி செய்யும்போது நார்மல் கேசரியாக இருந்தாலும் பைனாப்பிள் எந்த ஃப்ளேவர் கேசரியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்தெடுத்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கல்யாண வீட்டு கேசரிலாம் சாப்பிடும்போது அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவையை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசரி ரெடி பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பி வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நியூ ட்ரெஸ் வந்து போட்டுட்டாங்க தம்பிக்கு. ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு கேசரி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காண்டி சப்பாத்தி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் போட்டு பால் போட்டு தம்பிக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. டயர்டாக தான் இருந்தது. எதுக்கும் சிரப்பு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஃபீவர் சிரப்பு நெக்ஸ்ட் வந்து காஃப் சிரப்பு 2 சிரப்புமே கொடுத்துட்டு இருந்தேன். இடையில சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தோம். ஃபீவர்னாலும் கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஓகே, 1 டே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 1 வீக் அப்புறமா ஸ்கூல் போனாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஹஸ்பண்ட் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஃபீவராக கூப்பிடுங்க. நல்ல வேலைக்கு வந்து ஃபீவர் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்தாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து கேக் கட் பண்ணோம். ஸோ தம்பியோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்லாம் ரொம்பவே டல்லாக இருந்தது. ஏன்னா வந்து 1 வீக் ஃபீவர்னால வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடெலாம் எடுத்துக்கல. ஸோ இன்டேக் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்தாங்க. ஸோ ஓகே, அமுச்சு விட்டாச்சு. நிஷாத் பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாப்பி சந்தோஷம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அயோத்தியில் வந்து ராமன் கோயில் திறந்தாங்க. மெமரபிள் டேவாக இருந்ததுன்னு வைங்களேன். தம்பி பர்த்டே January 22, அது வந்து January 22 கும்பாபிஷேகம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்போ 7 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கேக் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி நேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் என்ன கேக் பண்ணணும் அப்படின்னு 1 வீக்கை யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எதுவுமே தெரியல. என்ன பண்ணலாம்னு சொல்லி டிசைன் பண்ணி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தேன். இல்லை தம்பி ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு தான் க்ரம் கோட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். மேலே வந்து டிசைன்லாம் கொடுத்தேன். எப்படி இருக்கும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டோனட்ஸ் வந்து தம்பி ரெடி பண்ணலாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோனட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேக் பாப்சில்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் அந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தேன். எப்போயும் கேக் மட்டும் தான் இருக்கும். இந்த டைம் வந்து டோனட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்சில்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கேக் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குமே, கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் நானும். ஸோ தம்பிக்கு வந்து பலூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயுமே வந்து பலூன் வேணும் கேட்டே இருப்பாங்க.
ஸோ அந்த பலூனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம். தம்பி ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியும் கூட. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேக்கு, அதாவது பலூன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிஷாத்துக்கு அதே கேட்டகரி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப கேட்பான், ஏன் இது பண்ணல, ஏன் அது பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப கேட்பான். அதனால் அவனுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணோம். எப்பயுமே பர்த்டே அன்றைக்கி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ட்ரீ கொடுத்து விடுவாங்க. செடியாக இருக்கிறது மரமாக வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி செடி கொடுத்துருவோம். நிஷாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதே மாதிரி சேம் வந்து செடி கொடுத்து விட்ருந்தாங்க. இது நம்ம எங்கேயாவது நமக்கு பிளேஸ் இருந்துச்சுன்னா நட்டு வைக்கலாம். அங்கே வரும்போது நல்லா மரமாக வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அன்றைக்கி ஒரு ட்ரீ கொடுக்குறது, செடி கொடுக்குறது நல்ல பழக்கம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. இயர்லி லாஸ்ட் இயரும் வாங்கிட்டு வந்தாங்க தம்பி, இந்த டைம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 1/2 hour தான் இருந்தது. தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா, அத்தை, மாமா, ஒரு குழந்தைனார் ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துன்னு வைங்களேன். அதனால் டக்குன்னு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. டைம் வந்து பார்த்திங்கன்னா டோனட்ஸ் வந்து மேக் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் மேக் பண்ண மாதிரி தெரியல. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேக் பண்ண பிறக்கும். அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாஃப்டாகவும் இருந்தது. அது மாதிரி கேக் பாப்ஸ் எல்லாம் நிறைய டைம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஈஸியாக அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு கேக் எல்லாமே எடுத்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ற பிளேட்ஸு, நைஃப் எல்லாமே இந்த அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். நிச்சயத்து வந்ததுக்கப்புறம் அங்கே விட்டுங்கம்மா பலூனை, இங்கே வைங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரே வீடு ஃபுல்லாக ஒரு பலூனாக ஆரம்பிச்சு ஒட்டின மாதிரி இருந்தது. நிஷாத் அவங்க அப்பாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுங்க, இங்கே விட்டுங்க, இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும். நிஷாத் வந்து ஒரே ஃபோர்ஸ். சரி ஓகே அந்த ஒன் டே இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் எங்கெங்கே பிளேசஸ் வேணும்னு சொன்னோன்னா அந்த சைடில் எல்லாமே வந்து பலூனை வந்து வச்சாச்சு. ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு கேக் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பர்த்டேக்கு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் ஆக்சுவலாக பர்த்டே ட்ரெஸ். கேக் கட்டிங் வந்து ஈவினிங் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து போடலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். பட் ஸ்கூலுக்கு வந்து போய்ட்டு முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எடுத்தாச்சு. கேக் கட்டிங் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜுவில் வந்து போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். சரி ஓகே வச்சு போட்டுக்கலாம். அந்த 1 yearல கட்டாக்குன்னு வளர்ந்துருவாங்க இல்லையா குழந்தைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. சொன்னேன் இது மாதிரி பெருசாக இருக்குமா சொல்லிகிட்டே இருந்தாங்க. சட்டையில் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். அது காய்ச்சலுக்கு அதுக்குமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருந்தாங்க. அதில் ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்கான். பட் இந்த கலரில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் அவனுக்கு எல்லோ கலரில் இந்த இதில் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது. ஸோ நானும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை நான் போட்டுக்கிட்டேன் குர்த்தி. நானும் தம்பி வந்து சேமாக போட்டுட்டோம். அப்பாவுக்கு வந்து எல்லோ கலரில் இல்லை. அதனால் சரி ஓகே இருக்கிறத போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்க இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. நிஷாத்தோட ஃப்ரெண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டுனா அவ்வா, அம்மா, அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் ஆயா எல்லாமே கூப்பிட்ட பக்கத்தில் இருக்குங்க எல்லாமேனு. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. வந்து டீ மட்டும் வச்சு கொடுத்துட்டு நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கேக் கட்டிங் தான் போயிருந்தோம். சரி பாட்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பாட்டு என்ன பிடிச்ச மாதிரி பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஷாத்துக்கு முடியல தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
கேக் கட்டிங் டைம் வந்தாச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணேன். அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து நான் கரெக்டாக ஸ்டிக் வந்து கரெக்டாக தான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 சைடு மட்டும் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த லாங் டால் கேக் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வந்து பேஸ்ட் பண்ணேன். நான் 2 சைடு தான் வந்து ஸ்டிக் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அதோட ட்ராப்பாக என்னென்னா டக்குன்னு சாஞ்சிருச்சு. ஒன் சைடு எங்கே வெயிட் அதிகமாக இருக்கோ ஒரு சைடு சாஞ்சிச்சு. ஈவனாக வந்து 4 சைடுமே ஸ்டிக் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அது கொஞ்சம் ஈவனாக இருந்திருக்கும். நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அதுவும் லாஸ்ட்டில் மினிட் ஆகும்போது தான் அது ஆஃப்டர்நூன் வரைக்குமே நல்லா இருந்தது. அந்த ஈவினிங் கரெக்டாக கேக் கட்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. கேக் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஓகே நம்ம பையனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கேக்கு ஃபஸ்ட் டைம் நான் ரெயின்போ கேக்கும் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் ரெயின்போ கேக்குன்னா 7 கலர்ஸ் இல்லையா, அதில் 7 ஃப்ளேவர்ஸ் வேறு ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், மேங்கோ, என்னென்ன இருக்கோ பட்டர் ஸ்காட்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 7 ஃப்ளேவர்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணது. டக்குன்னு வந்து இதை வேறு டிசைன் போடலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே 7 கலர்ஸ் ரெயின்போ மாதிரி எப்பயுமே அந்த பையன் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியும் கூட. லாஸ்ட் டைம் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி நிஷாத்துக்கு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அம்மா அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியாச்சு பர்த்டே. சூப்பராக வந்து கேக் கட்டிங் வந்து முடிஞ்சது. எல்லாருமே வந்து நிஷாத்துக்கு வந்து கேக் ஊட்டி விட்டாங்க. ஸோ ஊட்டினதுக்கப்புறமா கேக் பீஸ் போட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கேக் போட்டு கொடுத்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொரு இதை ஆட் பண்ணியிருக்குமே ஒவ்வொரு பீஸ் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் தெரிஞ்சது. ஸோ ஹாப்பின்னு வைங்களேன் ஒரு வகையில். ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு செய்கிறது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் அந்த இது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி. என் ஹோம் பேக்கராக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து மெனக்கெட்டு கேர்ஃபுல்லாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேக்கும் வந்து ரெடி பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேக்கும் நிறைய கேக் ஆர்டர்ஸ் வந்தாலுமே நான் ஒவ்வொரு கேக் ஆர்டரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி செய்யும் போதுமே பார்த்து பொறுமையாக பிடிச்ச மாதிரி டிசைனில் பண்ணணும், நீட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய மைண்டில் இருக்குமேனு. அதே மைண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரெயின்போ கேக்கு தீம் ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் லேயர்லாம் வைக்கும்போது ரொம்ப ஹைட் வந்துருச்சு. அதில் இடையில வந்து அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன்னு வைங்க. அந்த கேக்கில் வந்து வெளியில் வந்து கஸ்டமர் கேட்டு கொடுக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. பட் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு செய்யும்போது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து கேக் கட்டிங் முடிஞ்சது. நிஷாத்துக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணவங்க, இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட் யூடியூப் விஷ் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் மீ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.